தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் உள்ள 40 மக்களவை தொகுதிகளையும் திமுகவும் அதன் கூட்டணி கட்சிகளும் கைப்பற்றியுள்ளன. நாடு நமதே என்ற முழக்கம் நனவாகிவிட்டாலும் 40ம் நமதே என்ற முழக்கம் பலித்திருக்கிறது. இந்த 40 எம்பிக்களும் நாடாளுமன்றத்தில் என்ன செய்ய வாய்ப்புள்ளது? சாத்தியங்களை பேசலாம் இந்த தொகுப்பில். இரண்டாயிரத்து 4ஆம் ஆண்டிற்கு பிறகு திமுக கூட்டணி தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 40ற்கு 40 மக்களவை இடங்களை வென்றுள்ளது. 2019ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலில் திமுக கூட்டணி தேனியை தவிர 38 தொகுதிகளையும் புதுச்சேரியையும் வென்றது. இந்த மக்களவைத் தேர்தலில் 40 இடங்களில் வென்றாலும் மத்தியில் எதிர்க்கட்சி வரிசையில் அமர்கிறது திமுக கூட்டணி. எனினும் தமிழ்நாட்டின் முக்கிய கோரிக்கைகளும் நிதி தேவைகளும் நிறைவேறாமல் இருக்கும் நிலையில் மத்திய அரசிற்கு அழுத்தம் கொடுத்தும் ஆளும் கூட்டணியில் உள்ள கட்சிகள் மூலமாகவும் நிறைவேற்ற வாய்ப்பு ஏற்பட்டிருப்பதாக கூறுகிறார் மீண்டும் மக்களவைக்கு உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கும் கலாநிதி வீராசாமி. கூட்டணி ஆட்சி அப்படின்னு இருக்கும்பொழுது அங்கே நமக்கு இருக்கும் தொடர்புகள் அவர்களிடம் அதை வலியுறுத்தி இதோட முக்கியத்துவத்தை பற்றி அவங்களுக்கு சொல்லி அதை நாங்கள் கண்டிப்பாக எடுத்து செல்வோம். அதுவும் இல்லாமல் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடன் நல்ல தொடர்பில் இருக்கிறார். இன்ஃபேக்ட் வெற்றி பெற்றதுக்கு அப்புறமா டெல்லியில் அவரை சந்தித்தும் பொழுது ஒரு வாழ்த்து தெரிவித்து அவருக்கு ஒரு மலர் சென்று கொடுத்து அப்படின்றதெல்லாம் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். இந்த ஒரு நட்புடன் இருக்கும் அந்த நபர்களை வைத்து இதை தமிழ்நாட்டிற்கு தேவையானவற்றை கண்டிப்பாக முதலமைச்சர் அவர்கள் செய்வார் என்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. கடந்த ஆட்சியைப் போன்று பெரும்பான்மை பலத்துடன் பாஜக இல்லாத காரணத்தால் மாநில அரசுகளின் கோரிக்கைகள் குறித்து செவிசாய்க்க வாய்ப்பிருக்கிறது என்றும் அவர் கூறுகிறார். தமிழ்நாட்டிற்கு பெரிய அளவிலான திட்டங்கள், நீட் தேர்வுக்கு விலக்கு போன்ற எந்த தீர்வுகளையும் பெற முடியாத நிலை தொடர்கிறது. தற்போது கர்நாடகாவில் 17 பாஜகவினர் எம்பிகளாக வெற்றி பெற்றுள்ளதால் மேகதாட்டு திட்டத்தை நிறைவேற்ற வாய்ப்பிருப்பதாகவும் அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். முன்பு நடந்ததை விட இப்போ ஒரு வலுவான எதிர்கட்சி பலம் இருக்கு. ஸோ சென்ற 5 ஆண்டு காலம் கிட்டத்தட்ட ஒன்றும் பெருசாக சாதிக்க முடியல. ஆனால் இப்போ அழுத்தம் கொடுக்கறதுக்காக அவங்களுக்கு சாத்தியக்கூறுகள் இருக்கு. ரெண்டாவது, மிக முக்கியமாக இந்த அரசியல் சாசன சட்டத்தை திருத்துறது அதெல்லாம் தடுக்கலாம். அரசு உடைய திட்டங்கள், பாலிசிஸ் அவங்க வகுக்கிற நிலைமையில இருக்க மாட்டாங்க. அது நிச்சயமா இருக்கும். பட் ஏதாவது தவறாக கொண்டு வரப்பட்டால் அதை தடுக்கிற இடத்துல ஓரளவுக்கு எதிர்க்கட்சிகள் இருப்பாங்க. இலங்கை தமிழர் நலன் குறித்து காங்கிரசுடன் ஒத்த கருத்து இல்லை. இந்த விவகாரத்தை எவ்வாறு கூட்டணி எம்பிக்கள் கையாளப் போகிறார்கள் என்ற ஒரு கேள்விக்குறியும் இருக்கிறது. ஆயினும் இந்த முறை பெரும்பான்மை பலம் கொண்ட மத்திய அரசு இல்லை என்பதால் மாநிலங்களின் குரல்களுக்கு செவிசாய்க்கப்படும். அதனை தமிழ்நாடும் பயன்படுத்திக் கொள்ளும் என்றும் நம்பலாம். கடந்த அணுகுமுறையை மாற்றி புதிய அணுகுமுறையை கடைபிடிக்க வேண்டிய ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள். புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் ஜோஸ்வாவுடன் ரமேஷ்.